தாரப்பருப்பு 2 ஸ்பூனு, பருப்பு 2 ஸ்பூனு, ஒரு 20 பெப்பரு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, எடுத்து வச்சிருக்கிற எல்லா இதுவுமே நம்ம இதுல போட்டு ஃப்ரை பண்ண போறோம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு. வெண்டைக்காய் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில நான் போட போறேன். இது வந்து ஃப்ரை பண்ண போறேன். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணேன். ஏன்னா அதுல வந்து குழம்புக்கான இது பண்ணணும். இப்ப எண்ணெய் திருப்பி ஊத்த போறேன். ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதனால 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, கடலை பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, வரமிளகு, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு, 5 பல் பூண்டு, உப்பு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள், தனியா, மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு, அதே மாதிரி சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன். இப்போ இந்த அரைச்ச தக்காளியை வந்து நான் குழம்புல ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம இதில் இந்த புளி தண்ணி வச்சுருந்தோம், ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். நான் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதனால நான் அப்படியே ஊற்ற போகிறேன். அதை அப்படியே போட்டோம். நல்லா சரி, மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.